நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது ராமலிங்க சுவாமிகள் வடலூர் வள்ளலார் அவர் எப்படி எனக்கு அறிமுகம் ஆனார்னாக்கா, சீனி சட்டையப்பரையான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, தமிழ் ஆசிரியர். அந்த ஆசிரியர் தான் எங்களுக்கு முதல்ல ஸ்கூல் நடத்தினார். எப்படி நடத்தணும், ஏது நடத்தணும், ஸ்கூலுக்குள்ளே வந்த உடனே முதல்ல வள்ளலாருடைய கதையை சொல்லுவாருங்க. அந்த கதையை சொல்லிட்டு அப்புறம் தான் பாடலுக்கு போவாங்க. இப்படி அவர்கிட்ட நான் 20-30 ஆண்டுகள் அவர்கிட்ட பழகினேன். அந்த பழக்கத்தில் வள்ளலார்கிட்ட வந்திருக்கிறேன். வள்ளலார் அவர்கிட்ட வந்ததுலேருந்து சீனி சட்டைப்பறையாக தான் முதல்ல இந்த வடலூரே சைவ நகரம் ஆகணும், இந்த வடலூர் புண்ணிய நகரம், இந்த நகரத்துக்குள்ளே மது மாமிச கடைகள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாருங்க. அப்புறம் ஒவ்வொரு மாதமும் 2 லெட்டர் 3 லெட்டர் இவருக்கு நமக்கு சிஎம் செல்லுக்கு, அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டருக்கு, அப்புறம் பேரூராட்சிக்கு, அப்புறம் HRNC இந்து அறநிலையத்துறைக்கு இப்படி அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்படி அனுப்பி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40,000 கடிதங்களுக்கு மேலே அனுப்பியிருக்காரு சீனி சட்டையப்பரையா. அதை நான் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. அப்படி கொடுத்துட்டு கடவுள் திருவருளால், நான் சொல்கிறத விட கடவுள் திருவருள் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி அது பூதாகாரமாக எடுத்துருக்குது. மது கடை மாமிச கடை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்திருக்கு. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடை வச்சுருக்கிறாங்க. அடுத்து கடைகளை நேற்று போராட்டம் பண்ணிட்டு வந்தோம், அந்த கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி வள்ளலார் பேருந்துன்னு வச்சு வள்ளலார் அந்த போர்டை எடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க அது மேலே பேப்பரை ஒட்டி நாங்கள் ஃபுல்லாக மூடிட்டு வந்துடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த நாங்கள் சீனி சட்டைப்பறையாக இருக்கும்போது எல்லாம் பண்ருட்டி போய் காய்கறி வாங்கிட்டு இருந்தோம். அப்படி வாங்கும்போது தர்மசாலை காய்கறி போகணுமேன்றதுக்காக இங்கே ஒரு சந்தையை வைங்கன்னாங்க. சனிக்கிழமை சந்தை வச்சோம். அந்த சனிக்கிழமை சந்தையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆடு, கோழி, மாடு, பன்னி, அட்டை, அரணை, பாம்பு, பள்ளி பூரா. போன ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன் உடும்பு விற்கிறாங்க. உடும்பு விற்கும்போது நம்ம சன்மார்க்க அன்பர்களுக்கு வெக்கம் வரணும். நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். 49 ஆண்டுகள் மைக்கில் தெருவா ஊருக்குள்ளே மது மாமிச கடையில் இருக்கக்கூடாது, 2வது தெருவா மீன் யாரும் விற்கக்கூடாதுன்ட்டு டவுன் பஞ்சாயத்தில் அது இவர் சந்திரசேகர் ஐயா இருந்தாருங்க. அந்த சந்திரசேகர் ஐயா கூட இருந்த ஒரு காலில் ரோட்டில் விழுந்த பேரூராட்சியில் அவர் காலை விழுந்து கும்பிட்டு அவர் தான் அந்த லைட்லாம் போட்டு விட்டாருங்க. ஃபோக்கஸ் லைட்டு, தெரு லைட்டு, இந்த லைட்லாம் போட்டு அவர் வள்ளலாருன்னு சொன்னாலே நல்லா அற்புதமாக ஜகஜோதியாக இருக்கணும் அந்த இடம். ஆனால் இருண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மெர்க்குரி லைட் ஒரு 300 ரூபாய்க்கு போடுறதுக்கு வழி இல்லாமல் அந்த சபை வெளியிருந்து பார்த்தா பஸ்ஸில் போது குனிஞ்சு பார்ப்பாங்க. அப்படி இருந்த இடத்த அற்புதமாக ஆக்கி விட்டாருங்க. டி சந்திரசேகரன் பேர் அவருக்கு. அந்த ஐயா அருமையாக பண்ணி விட்டாருங்க. அந்த ஐயாவிலிருந்து இன்றைக்கி அருமையாக ஞான சபை நடக்குது. 4 பக்கம் ரோட்லேயும் வடலூர் பேரூராட்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. வடலூர் எங்கே இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் இத்தனை பணிகளும் அவர் தான் செஞ்சு கொடுத்தாருங்க. இப்படி செஞ்சு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த சந்தையில் இந்த பொருட்களை விற்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியூரும் ஜனங்க வராங்க, நம்ம பிரச்சாரம் பண்ணிடுறோம் நல்ல செய்வ நகரம்ன்ட்டு. ஆனால் வெளியூர் வர்ற ஜனங்கள்லாம் வடலூர்னு சொன்னாலே கையெடுத்து கொண்டுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் இந்த ஊர்கள். ஆனால் ஊருக்குள்ளே வந்து பார்த்தாக்கா இந்த மது கடைகளும் மாமிச கடைகளும் முட்டையும் இந்த நானே மைக்கில் சொல்லுவோம், பலசரக்கு கடையாக இருந்தாலும் சரி, நமது இந்த பங்க் கடையாக இருந்தாலும் சரி, இந்த கடைகளில் எந்த விதமான முட்டையோ கருவாடோ எதுவும் விற்காதீங்க, பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க. அப்போ முட்டை செய்வோங்கிறான். முட்டை எந்த வகையில் செய்வோம்? முட்டையை பார்த்தீங்கன்னாக்கா முட்டை கோழியுடைய கழிவு, பச்சையாக சொன்னால் கோழி மூத்திரம், அந்த மூத்திரத்தை ஆம்லேட் போட்டு நக்கி சாப்பிட்றோம். இது எந்த வகையில் நல்லது? யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி தெருவா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேங்க. 49 ஆண்டுகள் திருவருள் துணையால். அதனால் இந்த கடைகள் சுத்தமாக எல்லாமே இருக்கிறது. நான் திருவருள்கிட்ட வேண்டிட்டு வரோம். எல்லாம் இன்றைக்கி பூதாகாரமாக எடுத்துருக்கீங்க. இந்த இதை நல்லபடியாக செய்து இந்த வடலூர் நகரம் சரி, வடலூர் பார்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகள்லையும் எந்த விதமான கடைகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கியிருக்கு. 1991 நம்ம சீனி சட்டைப்பறையாட்ட கொண்டு கொடுத்துருக்குறேன் நான். நம்ம இவங்க யார், நம்ம சிஎம் செல் இவர் கருணாநிதி ஐயா, அப்புறம் ஜெயலலிதா ஐயா, எம்ஜிஆர் ஐயா எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன். அப்போ தான் எம்ஜிஆர் சொன்னார், என்கிட்ட நீ செய்கிறப்பா நல்லது அருமையாக எடுத்து செய், நல்ல காரியம். ஆனால் நீ செய்கிறது வெறி நாய்க்கு வைத்தியம் பார்க்குற மாதிரின்னாருங்க. ஆனால் இது நாய்க்கு வெறி நாய்க்கு சோறு வைக்கிறது வச்சுட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ வெறி நாய்க்கு வைத்தியம் பார்க்குற, அதெல்லாம் ஜாக்கிரதையான செய்ப்பா அப்படின்னு சொன்னார். அவருடைய உத்தரவை எந்த இது போனாலும் நல்லா குடுகுன்னு முடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படி அவங்களுடைய நல்ல எண்ணங்களால் நம்மளாம் செஞ்சுருக்கிறோம். யாராவது இவர் செய்யலை அவர் செய்யலன்னு சொல்லலாம் அரசாங்கத்தில். ஆனால் யாராவது ஒருத்தவங்க நல்லா வருவாங்க, அதை எடுத்து செய்வாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு 3 லெட்டர் போடுங்க. 3 தடவை
பேரூராட்சிக்கு, நம்ம இவருக்கு கலெக்டருக்கு, சிஎம் செல்லுக்கு, நம்ம இவங்க அறநிலையத்துறைக்கு இத்தனை லெட்டர் போட்டுக்கிட்டே வாங்க. அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ ஒரு 10-50 லிட்டரில் யாராவது ஒருத்தவங்க நல்லவங்க வருவாங்க, அதை எடுத்து செய்வாங்க. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிற மாதிரி நமக்கு இந்த காரியம் நடக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.